இத்தனை ஆண்டு கால அனுபவம் இருக்கு இல்லையா? இந்த அனுபவம் தான் அரசுடைய சொத்து. தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் மக்கள் நலன் திட்டங்களை மிகப்பெரிய அளவில் நிறைவேற்றப்படுத்தது. இந்திய அளவில் தமிழ்நாடு மாதிரி மிக விரைவாக மிக முக்கியமான திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய மாநிலங்களே கிடையாது. பேட்ச் குத்திக்கிறவங்க தோல்ல குத்திக்கிறோம் இல்லையா? அது யாராவது நடக்குது? அரசு ஊழியர்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுடைய அனுபவம் மூலமா கிடைக்குது. அப்ப அந்த இடங்கள்ல மதிப்பீடு தொகுப்புகளை தோழர்களை நிரப்பும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரே அலுவலகத்துக்குள்ள 2 மில்லியன் வாங்கக்கூடிய ஒரே வேலை செய்யக்கூடிய 2 புள்ளியை உருவாக்குவது அரசு. நான் வாலண்டின் பிரிட்டோ, மாநில தலைவர், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்கம், தொகுப்பூதிய முழுநேர அலுவலக பணியாளர்கள். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியில் 23 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக மாநில, மாவட்ட மற்றும் வட்டார வளமையங்களில் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக 10 முதல் 23 ஆண்டுகளாக எந்தவித குறையும் இல்லாமல் தொடர்ச்சியாக பணி செய்து வருகிறோம். எங்களது ஒற்றை கோரிக்கையான வாழ்வாதாரம் பாதுகாக்க பணி நிரந்தரம் வேண்டி இன்றைய நாள் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறோம். தளபதி கலைஞர் வழியில் வந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் மற்றும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களும் மற்றும் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களும் எங்களது வாழ்வாதார கோரிக்கையினை ஏற்று பணி நிரந்தரம் செய்து தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இதில் மாற்றுத்திறனாளிகள் 107 பேரும், அதிகமான பெண்களும் மற்றும் விதவைகள் உட்பட 1300 என்ற குறைந்த எண்ணிக்கையிலே நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ஏற்கனவே தருகின்ற ஊதியத்தோடு சிறிது தொகை ஒதுக்கினால் எங்களது வாழ்வாதாரம் மீட்படையும். எங்களது கோரிக்கையை ஏற்று அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதன் மூலம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.